நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Then why did he not participate in World's Top Cook competition? You know, it is a very big competition, a very big platform for people like him who are interested in cooking. Why don't you ask him to participate? Now the selections are going on. I will give you the website details and address. You can do the registration from here. Till tomorrow evening 5 o'clock, last date for registration. So you please take your husband to the competition. Now I'm leaving. Thank you very much again. Our pleasure. Thank you for this information. Vanakkam. Vanakkam. I will come with you. Okay. சந்தியா, நான் ஸ்கூலுக்கு போன காலத்தில் எனக்கு ரொம்ப ஆசை. நான் கூட இதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பரிசெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். என்னங்க, உங்களோட இந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெரிய இது நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும். கஸ்தூரி, சொல்லுங்க அண்ணி. நான் ஒரு 5 நிமிஷத்துல இப்ப வந்துடுறேன். சரிங்க அண்ணி. என்னங்க என்னங்க, அது என்னாச்சு சந்தியா? என்ன விஷயம்? ஏன் இப்படி நீங்க இவ்வளவு பதட்டமா வரீங்க? என்னங்க, இப்போ மிஸ் ஜூலியனா வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விரதத்துல சாப்பிட்ற மாதிரி என்னென்ன ஸ்வீட்லாம் இருக்கு சொல்லுங்க. அதாவதுண்ணே, இந்த கடலை மாவு லட்டுவை தவிர வேற எந்த ஸ்வீட் இருந்தாலும் நீங்க விரதம் டைம்ல சாப்பிடலாம். காஜு கத்லி, அப்புறம் இந்த பிஸ்தா பர்ஃபி, இதெல்லாம் சாப்பிடலாம். நீங்க தைரியமா வாங்கலாம். இதுல அரிசியெல்லாம் நாங்க பயன்படுத்துறதே இல்லை. சொல்லுங்க, எது வேணும்? நான் கேரட் அல்வா வாங்கணும்னு நினைச்சேன். ஆமா, நீங்க இந்த காஜு கத்லி எப்படி செய்வீங்க? இதுல நீங்க மைதா அதெல்லாம் கலக்கிறது இல்ல? இல்லைண்ணே, நாங்க இதுல வெறும் பால்கோவா அப்புறம் முந்திரி மட்டும் தான் போடுவோம். விருது நேரத்தில் நீங்க தைரியமா சாப்பிடலாம். அண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. சுத்தமான நெய்ல பண்ண ஸ்வீட் இது. சரியா? சொல்லுங்க, எவ்வளவு கட்டணும் உங்களுக்கு? இல்ல, மொத்த ஊர்லயே நீங்க பெரிய ஸ்வீட் கடைக்காரரு. நீங்க சொல்ற எப்படி நான் நம்பாம இருப்பேன்? சரி, சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? இல்ல, நான் இப்போ வாங்க போறது இல்ல. இன்னைக்கு இன்னும் விரதம் இல்லை. இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அதான் சும்மா கேட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் விரதம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நான் விரதம் இருக்கும்போது வந்து வாங்கிட்டு போறேன். இப்போ வரட்டுமா? சந்தோஷம். வரேண்ணே. நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்னங்க, அது வந்து என்னங்க, உங்க கண்ணுல மொளகா பட்டுடுச்சா? நீங்க வாங்க, இப்படி வாங்க. உட்காருங்க. பாத்து கண்ணு தருங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. நான் நினைச்சேன், காரம் நல்ல கண்ணில் பட்டுருச்சு. இருங்க, கை வைக்காதீங்க. உங்க கையிலயும் காரம் இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ சத்யா, இந்த கண்ணில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கண்ணை திறந்து பாருங்க. எரிச்சல் குறைஞ்சிருக்கா? ஒரு நிமிஷம். கையை வைக்காதீங்க.
கடவுளே, என்ன இது? சந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அத்தை, சந்தியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது இவரோட கண்ணில் பச்சை மிளகாய் காரம் விழுந்துருச்சு. அதான் அதை நான் தொடச்சிட்டு இருந்தேன். சூர்யா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கண்ணில் எப்படி மிளகாய் தூள் விழுந்தது? அது வந்துமா என்ன ஆச்சுன்னா, புரியுது. சந்தியா ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்தையே தலைகீழாக்கிடுவா. அதே மாதிரி தான் உன் கடையிலயும் ஏதாவது பண்ணிருப்பா. சூர்யா, போ, வீட்டுக்கு போய் கையையும் முகத்தையும் கழுவிட்டு வா. அப்புறம் சந்தியா, நீயும் வீட்டுக்கு வா. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்தேன்னா அப்புறம் வரவங்க எல்லாரும் நம்ம கடையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதை வீட்ல பண்ணு. எதுக்காக தேவையில்லாம நீ கடைக்கு போற? அத்தை, இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் நான் போனேன். ஐயோ கடவுளே, ஐயோ என்ன இது? அத்தை, அப்பளம் எங்க தானே இருந்தது? அதெல்லாம் எங்க போச்சு? ஆமா சந்தியா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கடைக்குள்ள வந்து உங்க காதலை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல. அப்ப காக்கா புறா எல்லாம் வந்து இந்த அப்பளத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம். ஐயோ கடவுளே, எனக்கு கொஞ்சம் கூட நேரமே சரியில்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பளத்தை தயார் பண்ணேன். ஆனா அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன? முதல்ல என்னோட வத்தலை எல்லாம் கெடுத்துட்டேன். இப்ப காக்காவையும் அப்பளத்தை எடுத்து போக விட்டுட்டேன். இப்ப கடைக்கு போனா அங்க வேற பிரச்சனை. ஆமா சந்தியா, சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருந்தானா, அவ எதை தொட்டாலும் உடனே தங்கமா மாறிடுமா. ஆனா இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். நீ போய் ஒரு இடத்துல கைய வச்சேனா அப்புறம் தங்கம் கூட அப்படியே அழிஞ்சு போயிடும். இவளை எல்லாம் என்ன பண்றதோ? இன்னும் இங்கே நின்னு ஏன் உன் பொண்டாட்டி முகத்தையே பாத்துட்டு இருக்க? போ, போய் கையையும் முகத்தையும் கழுவிட்டு வா. இல்ல கண்ணுல இருக்கிற மிளகாய் தூள் உன் மூளை வரைக்கும் ஏறிட போகுது. போ. இந்த புடவை பாருங்கக்கா, இது புதுசா வந்திருக்கிற புடவை. இதை நீங்க கட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வாங்கிட்டு போனீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. இது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல. வேற ஏதாவது நல்ல புடவையா இருந்தா காட்டுப்பா. இருக்கிற மொத்த புடவையும் எடுத்து காட்டிட்டேன். இன்னமும் வேற காட்டுனா என்னத்தை காட்டுறது? என்னது இது? பச்சை கலரு, சிவப்பு கலரு, இதுல எந்த புடவையுமே நல்லா இல்லையே. சாதாரணமா தான் இருக்கு. எனக்கு இங்க இருக்கிற எந்த புடவையுமே பிடிக்கலையே. என்னக்கா நீங்க முதல்ல இந்த புடவைய பாருங்க. நீங்க புது மாடல்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப பேஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? பழைய பேஷனே வந்துருச்சு.
இப்ப நீங்க அந்த புடவையெல்லாம் கண்ணால பாருங்க. ஐயோ, இப்ப கூட ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த பாட்டை கூட எல்லாருமே பாடிட்டு இருந்தாங்களே. அந்த பாட்டுல இருந்த ஹீரோயின் இந்த புடவையை தாங்க கட்டிட்டு இருந்தா. நான் இதை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்குக்கா, பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஹீரோயின் தான். ஆனா புடவை கட்டினதுக்கு அப்புறம் யாராவது உங்களை ஹீரோயின் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த புடவையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. மீனா, எனக்கு இந்த புடவை வேண்டான்னு சொல்லிடுங்க. இது உங்களுக்கு உண்மையிலேயே அழகா இருக்கு, உடனே கட்டி கொடுக்கணும் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வேற ஏதாவது புடவை காட்டு. ஐயோ, என்ன இது? உங்களுக்கு இன்னொரு புடவை காட்டுறேன். அந்த புடவை டிப் டாப்பா இருக்கும். இங்க பாருங்க. இந்த நேரம் அவ்வளவு அழகா இருக்கும். இத நீங்க கட்டினீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க அடிக்கடி இங்க வருவீங்கல்ல, நீங்களே இவங்க கிட்ட சொல்லுங்க, இங்க எல்லா புடவையும் அழகா இருக்கும்ல. சரி, இந்த புடவையை நான் கட்டி கொடுக்கவா? சரிம்மா, உன் வார்த்தையை நம்பி இந்த புடவை வாங்கிக்கிறேன். 2 புடவையும் பேக் பண்ணிடு. இங்க பாருமா, விலை மட்டும் குறைச்சு போடு. இங்க பாருங்கக்கா, இந்த புடவை 1800 ரூபாய், இந்த புடவை 1600 ரூபாய். ஐயோ, விலை ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வேண்டாப்பா. ஐயோ, என்னக்கா, நான் ஒன்னும் உங்களை சும்மா அக்கான்னு கூப்பிடல, மனசார அக்கான்னு கூப்பிடுறேன் தெரியுமா? அதுவும் இல்லாம மீனா எப்பவும் யாருக்கிட்டையும் தப்பான வழிய சொல்ல மாட்டா. இந்த புடவையே நான் உங்களுக்கு 1200 ரூபாய்க்கு தரேன், ரொம்ப காஸ்ட்லி. இதை நீங்க 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. என்னக்கா, கட்டி கொடுக்கவா? சரி, பேக் பண்ணிடு. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கக்கா. இப்பவே பேக் பண்ணி தரேன். பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்தாங்கக்கா, இது ஒரு புடவை, இது இன்னொரு புடவை. இந்தாம்மா பணம். இதுல மொத்தம் 2200 ரூபாய் இருக்கு. நான் வரேன். சரி, போயிட்டு வரேம்மா. வரோம். அடுத்த வாரம் கூட முடிஞ்சா வாங்க. கண்டிப்பா வரேன். என்னங்க, இந்தாங்க. இந்த பொம்பளைங்களெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்களெல்லாம் ஒழுங்கா பாராட்டலனா தாஜ்மஹால் சீப்பா வந்தா கூட வாங்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் பாராட்டினா மண்ணையே இவங்க தங்க விலை கொடுத்து வாங்குவாங்க. காசு இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுங்க. என்னால பின்னாடி போய் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண முடியாதுல்ல. என்னங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்களேன். இங்க பாருங்க, நான் உறுதியா சொல்றேன், இனிமே உங்க மீனாட்சி நீங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் செய்வா. நிஜமாங்க, சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. பக்கத்து தெருவுல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? இந்த புடவை எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வை. அப்புறம் வெளியில பொம்மையில் இருக்கிற புடவைய அதையும் எடுத்து மாத்தி வை. போ. நில, புடவையெல்லாம் நீ எடுத்து வை. வெளியே இருக்க புடவைய நான் மாத்துறேன். அண்ணா, இந்த புடவையோட விலை என்ன? அந்த புடவை 350 ரூபா. உன்ன இந்த வேலையை செய்ய சொன்னா? அவனதான் இந்த வேலையை செய்ய சொன்ன. நீ எதுக்காக செய்யற? இப்ப நீ கீழே விழுந்திருந்தா என்ன இருக்கும்? நீ கவனமா இருக்க வேண்டாம், ஆனா வயித்துல வளர்ற குழந்தையாவது பாத்துக்கணும்ல. என்னங்க, உள்ள வாங்க. சரி, ஏன் மேலதான் அக்கறை இல்ல, குழந்தை மேலையாவது இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்துட்டே இருங்க, இதே குழந்தை காரணமா வச்சு உங்க மனசுல நான் இடம் பிடிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர்கிட்ட இந்த காம்படிஷனை பத்தி எப்படியாவது நான் பேசி ஆகணும்.
அம்மா சந்தியா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அலங்காரம் பண்ணிக்க போற? இன்னும் 2-3 மணி நேரம் ஆகுமா என்ன? தயாராயிட்டீனா கீழே வரலாம்ல? இதோ வரேன். இந்த வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்காங்க. ஒருத்தங்களும் சரியில்லை. எல்லாரையும் நானே சமாளிக்க வேண்டியிருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் தான் இப்படி சமாளிக்கணுமோ? எல்லாருமே எங்க போய் தொலைஞ்சீங்க? கிளம்புறல, சீக்கிரம் வாங்க. அம்மா, எல்லாரும் வந்தாச்சுல்ல? சரி, எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. நேரமாகுது. ஆனா அம்மா, மோகனுக்கு ஏதோ முக்கியமான வேலை ஆபீஸ்ல இருக்கான். அதனால நாம போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க அத்தை, அது மீனாட்சி இன்னும் வரல. அண்ணி, அவ வீட்லயே இருக்கட்டும், விடுங்க. இல்லைங்க, பெரியத்த வீட்டுக்கு நம்ம எல்லாருமே வர சொல்லிருக்காங்கல்ல. மீனாட்சி வரலன்னா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இது நம்மளோட குடும்ப விஷயம். இத பத்தி எதுக்கு நாமளே வெளியே சொல்லணும்? நான் போய் மீனாட்சியை கூட்டிட்டு வரேன். அத்தை, மீனாட்சி வரேன்னு சொல்லியிருக்கா. என்னாச்சு சந்தியா அக்கா? இப்பவும் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? எதுக்காக கத்தி கத்தி கூப்பிட்டீங்க? எனக்கு உண்மையிலேயே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. உங்க குரலை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயம் வருதுக்கா. இல்ல மீனாட்சி, தப்பெல்லாம் எதுவும் இல்ல. அது பெரியத்த நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. அதனால நீ எங்களோட வா. சந்தியாக்கா, அத்தை என்னையும் வர சொன்னாங்கன்னா அப்போ நான் வரேன். இல்லைன்னா நான் ஏன் வரணும்? எங்க வீட்ல நான் தனியாவே இருந்துக்கிறேன்க்கா. இவ திருந்தவே மாட்டா. இந்த நடிப்பை இவளை விட்டு போகாத. நான் சொன்ன உடனே எல்லா வேலையும் பண்ற மாதிரி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? சந்தியா, அவகிட்ட சொல்லு, வரணும்னு இஷ்டம் இருந்தா வர சொல்லு. ஆனா அவ அங்க வந்து தேவையில்லாம பேசி அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லு. பொதுவாவே பெரியவங்க சொல்லுவாங்க, கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை சொன்னா குழந்தைக்கு கண்ணு படும்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். பார்த்துட்டே இருங்க. இந்த குழந்தைய காரணமா வச்சு உங்க எல்லார் மனசுலயும் மறுபடியும் இடம் பிடிக்கிறேன். எல்லா மனுஷங்களுமே எத்தனையோ ரூபத்துல பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பண்ண காரியங்களால எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சு வேதனைப்பட்டு இருக்காங்க. அஞ்சு மணிக்கு அந்த காம்படிஷனோட என்ட்ரி லைன் க்ளோஸ் ஆயிடுமே. அதுக்குள்ள நான் நிச்சயமா இவர்கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும்.